ஃபஸ்ட்டு சட்ட அதிகாரம். சட்ட அதிகாரம் வந்து பார்ட் 11ல் ஆர்டிகல் 245லேருந்து 255 வரைக்கும் இருக்குது. முதல்ல வந்து அவங்கவுங்க போடக்கூடிய சட்டம் வந்து எங்கெங்கெல்லாம் செல்லுபடி ஆகும். இப்போ நாடாளுமன்றம் சட்டம் போட்டால் எங்கே எது வரைக்கும் அதோட எல்லை இருக்கும்? இந்தியா கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே ஒரு தமிழ்நாடு போட்டால் ஸோ அவ்வளோதான். அதுமாதிரி இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு சட்டம் போடுறதா யார் போட முடியும்? அதாவது வெளிநாட்டுக்கு இல்லை, இந்திய குடிமகன் வெளிநாட்டில் இருப்பாங்க, அது மாதிரி ரிலேட்டடாக பார்லிமெண்ட் தான் போட முடியும். ஸோ எல்லையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் வந்து இந்தியா முழுவதும் போடலாம், இல்லை சில பகுதிகளுக்கும் போடலாம். மாநில அரசு அந்த மாநிலத்துக்குள்ளே போடலாம், இல்லை மாநிலத்தில் ஏதோ ஒரு பகுதிக்குள்ளே போட்டுக்கலாம். இதுதான் அதோட எல்லை. இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. பிரசிடெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் மட்டும் யூனியன் டெரிட்டரியிலையும் ஏதாவது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதின்னு சொன்னாங்கன்னா அங்கே வந்து அவங்களோட கண்ட்ரோல் கொஞ்சம் டாமினேட் பண்ணும். மத்திய அரசோட சட்டமும் மாநில அரசு சட்டமும் அங்கே உள்ள செயல்பட்டு ஆகாது. ட்ரைபல் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசே ஒரு சட்டம் போட்டாலும் அங்கே உள்ள ட்ரைபல் கவுன்சில் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இது சில எக்ஸம்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ மற்றபடி நார்மல் டைமில் அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்க போட்டுக்கலாம், இந்தியா முழுவதும் அவங்க போட்டுக்கலாம். எதில் போட முடியும்? அந்த சப்ஜெக்டில் மட்டும் தான் போட முடியும்.